ஏழரை சனி பொறுத்த வரைக்கும் யாருக்கு பாதிக்காது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்தாலோ, குருவுடைய பார்வையில் இருந்தாலோ, சுக்கிரனோட சேர்ந்தாலோ, சுக்கிரனுடைய இணைவில் இருந்தாலோ, சுக்கிரனோட பார்வையில் இருந்தாலோ, உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகிரகம் சந்திரனை பார்க்கறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துவீங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏழரை சனி ஒன்றுமே பாதிக்காது. ஏழரை சனி ஓரளவுக்கு யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நம்ம பிறக்கும் பொழுது தனி மனித ஜாதகம் எழுதி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தனி மனித ஜாதகத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பாவகிரகங்களோட சேர்க்கை அல்லது தொடர்பில் இருந்தால், சந்திரன் சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இருந்தாலோ, ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை அல்லது இணைவில் இருந்தாலோ, உங்கள் தனி மனித ஜாதகத்தில் 6 8 தசாபுத்தி நடக்கும் பொழுது நேரம் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஏழரை சனி நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாதிக்கும். அது எந்த அளவுக்கு அப்படின்னு தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு தாங்க பார்க்கணும்.